Praise the Lord. Hallelujah. உங்கள் யாவரையும் இந்த காலவேளையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய தீர்க்கமான வார்த்தையாகிய ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். மனம் கலங்காதிருங்கள், கர்த்தர் எல்லா சூழலையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். உங்களுக்காக தேவன் வழக்காடுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை எல்லா பிசாசுடைய திட்டங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை விலக்கி விடுவித்து காத்துக்கொள்ள தேவன் வல்லவராயிருக்கிறார். மனம் சோர்ந்து போகாதிருங்கள். இந்த காலவேளையில் உங்களுக்காய் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 4 வாசித்து பாருங்கள். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அழிவுக்கு விலக்கி காத்து கொள்ளுகிறவர். வேதம் சொல்லுகிறது. யோவான் 10 வேத வார்த்தையிலே திருடன் பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அழிவை கொண்டு வருகிறது பாவம், அழிவை கொண்டு வருகிறது சாத்தான், அழிவை கொண்டு வருகிறது சாபத்தீடான காரியங்கள். நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது, கர்த்தரை விட்டு தூரமாய் போகும் பொழுது, கர்த்தருக்கு நாம் இன்னும் உண்மையாய் இல்லாமல் இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு விரோதமான பாவ வாழ்க்கை வாழும் பொழுது, மனம் திரும்பாத வாழ்க்கை, பின்மாற்ற வாழ்க்கை, எல்லாம் அழிவுக்கு நேராக நம்மை கொண்டு போகிறது. குடி பழக்கங்கள், இன்னும் அநேக பாவத்தின் காரியங்களிலே சிக்கிக் கொள்ளும் பொழுது அழிவை சத்துரு கொண்டு வருகிறார். ஆனால் சங்கீதங்களின் புத்தகம் 107 சங்கீதம் 20 அவர் தாமே வசனத்தை அனுப்பி குணமாக்கி நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. நம் மனம் திரும்பும் பொழுது, நம் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே திரும்பி வரும் பொழுது அழிவுக்கு விலக்கி மீட்டு காத்து கொள்வார். கவலைப்படாதிருங்கள். உங்கள் வியாதி படுக்கையிலே கர்த்தரிடத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். உங்களுக்காக ஒரு விடுதலை சுகத்தை கொடுப்பார். மனம் கலங்காதிருங்கள். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். காரணம், ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி உங்களை என்னை நேசித்து இவ்வளவாய் அன்பு கூறுகிறார் என்று யோவான் 3:15-16 வாசிக்கிறோம். பாருங்கள் பிரியமானவர்களை, இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். உங்கள் சூழ்நிலைகளை கண்டு கலங்காதிருங்கள். பிசாசு எவ்வளவு பிரச்சனை கொண்டு வந்தாலும், அநேக அழிவுகளை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்க திரும்பினாலும் இன்றைக்கு ஆபத்துகள், பொல்லாப்புகள், வியாதிகள் என்று சொல்லுகிற அழிவை கொண்டு வருகிறான். சமாதானத்துக்கு, அன்புக்கு, சுக பலன், ஆரோக்கியத்துக்கு அழிவை சத்துரு கொண்டு வருகிறான். பலவிதமான வியாதிகளிலே அழித்து போடுகிற, அழிந்து போகிற ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா நோய்களை சிலுவையிலே சுமந்து பரிகாரியான கர்த்தராய், விடுவிக்கிற கர்த்தராய், சுகம் கொடுக்கிற கர்த்தராய், நம்ம எல்லா அழிவிலிருந்து மீட்டெடுக்கிற கர்த்தராய், நம்முடைய பிராணனை காத்து கொள்ளுகிற கர்த்தராய் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இரக்கங்களிலும் கிருபையிலும் முடிசூட்டி நம்மை ரட்சிக்கிறார். மனம் சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். ஆண்டவர் உங்களுடைய வியாதி படுக்கை மாற்றுவார். விசுவாசத்தை நீங்கள் உண்மையாகவே பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு உங்கள் பிராணனை விடுதலையாக்க போகிறார். இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அழிவுக்கு விலக்கி மீட்கிறவராய் இந்த காலை வேளையிலே வெளிப்பட்டவரே, இந்த காலை வேளையில ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்துக்குள் இருக்கிற எல்லா பயங்கள், குழப்பங்கள், திகில்கள், அழிவுக்கு நேராய் கொண்டு போகிற பாவங்கள், சாபங்கள், எல்லாவித பிசாசுடைய போராட்டங்களுக்கு விலக்கி மீட்டெடுக்கிறவரே, இந்த நிமிஷத்தில் ஜெபிக்கிற அத்தனை பேரை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி அழிவுக்கு விலக்கி மீட்கிற வார்த்தை அனுப்புவீராக. ஒவ்வொருவரை குணமாக்குற வல்லமை அனுப்புவீராக. ஒவ்வொருடைய கரத்தை பிடித்து தொட்டு சுகமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினால பிசாசுடைய மூர்க்கத்தனங்கள், பிசாசுடைய எல்லா விதமான
போராட்டங்களிலிருந்து விலக்கி மீட்டெடுக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லார் மேலும் கிருபையை அனுப்பி எல்லாரையும் நீர் மீட்டெடுக்கிற தேவனே, மனம் இறங்கி இப்பொழுது ஒவ்வொருவருடைய வியாதி படுக்கையை சுகமாக்கும்படி, பிசாசின் போராட்டங்களிலிருந்து, பாவ போராட்டங்களிலிருந்து, விட முடியாத பாவத்தின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம்பா. இயேசுவின் நாமத்தினாலே அழிவுக்கு தப்புவிக்கிற தேவ வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்கி பாதுகாப்பின் வல்லமைக்குள், உன்னத மறைவு சர்வலுடைய நிழலுக்குள் மூடி மறைத்து அழிவை கொண்டு வருகிற சத்துனுடைய திட்டங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வல்லமை ஒவ்வொருவரை தொடுவதற்காய் நன்றி, விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. அழிவுக்கு விலக்கி மீட்பார். ஆமென்.